வணக்கங்க. விஜய் ரசிகர்களுக்கும், டிவிக்கு தொண்டர்களுக்கும், விஜய் அண்ணனுக்கும் எனது வணக்கங்கள். இப்போ நேத்து அண்ணன் 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணைக்கு போனாருங்க டெல்லி. போன பிறகு தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்னென்னலாம் பொய் பிரச்சாரம் பண்றாங்க பாருங்க. விஜய்க்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்க போகுது. விஜய் தூக்கு தண்டனைக்கு போறாரு. விஜய்க்கு பாலிடிக்ஸே இனிமேல் போயிடுச்சு. விஜயோட கட்சி இனிமேல் அழிக்கப்பட வேண்டிய கட்சி அப்படி இப்படின்ட்டு இவனுங்களே ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி காசுக்கு மாரடிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனால் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், இது நீ 50 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின பாலிடிக்ஸ் இல்லை பிரதர் ப்ரோ. நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடத்துனீங்களா அந்த பாலிடிக்ஸ் இல்லை ப்ரோ. இப்போ எல்லாம் படித்த புள்ளிவோ அவன் கையில் மொபைல் இருக்குது. டே டு டே அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கான். எதை பார்த்துருக்கான் தெரியுமா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவன் பார்க்கல, யூடியூப்பில் வர சின்ன சின்ன கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒன்றுமே செய்யாத ஒரு அப்புறாணி ஒரு ஆள் பாலிடிக்ஸில் என்ட்ரானா ஒரு நல்ல பழம்பெரும் கட்சிகள் எந்த அளவுக்கு பாடுபடுத்துங்கிறத ஒருத்தனும் உற்று நோக்கிட்டு இருக்கான். இளைஞர் படை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. பிப்ரவரி 1க்கு பிறகு எவன் ஒரிஜினல் குற்றவாளி, கரூர் இஷ்யூவில் எவன் ஒரிஜினல் குற்றவாளி, யார் யார் உள்ளே போவா பிப்ரவரி 1க்கு பிறகு தெரியும். இதுலேயும் தவறு நடக்குதுன்னு வச்சுக்க, அப்போ நாங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னருமா, எங்கள் அண்ணன் சொன்ன பாசிசமும் பாயாசமும் ஒன்று தான் அப்படிங்கிறத அப்போ தான் நாங்கள் புரிஞ்சுப்போம். அதனால் நீ அவரை ஈஸியாக எடை போட்டு கண்ணா அப்படின்னான்னு நெகட்டிவ் நெரேட்டிவ் செட் பண்ணி ஏதாவது மக்கள் மத்தியில் ஒரு நெகட்டிவ் நெரேட்டிவ் எடுத்துகிட்டு போய் நிறுத்தலான்னு மட்டும் நினைக்காத ப்ரோ. கிராண்ட் ஃபாதர் ப்ரோ நினைக்காதீங்க ப்ரோ. கிராண்ட் ஃபாதர் இறந்துட்டாரு, ஃபாதர் இருக்கிறாரு, பிரதர் இருக்கிறாரு. நினைக்காதீங்க ப்ரோ, நினைக்காதீங்க ஃபாதர், நினைக்காதீங்க செத்து போன கிராண்ட் ஃபாதர். உங்கள் பாலிடிக்ஸ் இனிமேல் பலிக்காது. எல்லாமே முடிவடை போகிற காலகட்டம் வந்துருச்சு. கட்டாயமாக 2026 நிரூபிக்க போகிறாரு. அதில் தான் அடுத்த கட்சியில் உள்ளவங்களாம் என்ன பண்ண போகிறான்னு பார்க்க போகிறோம். நாங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இங்கே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கல, யூடியூப்பு எல்லாத்தையும் சும்மா உட்காந்துட்டு நாங்கள் மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கல. எப்போ விஜய் அரசியல் உள்ள கால் எடுத்து வச்சாரோ அப்பயே எல்லா இளைஞரும் கால் எடுத்து வச்சுட்டான். அரசியல் உள்ள என்னென்ன நடக்குதுன்னு எல்லாம் டெய்லி அப்டேட்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ ஒழுங்காக மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு அரசியல் பண்ணுனா நீ நீடிப்ப. இல்லை நீ விஜயை டார்கெட்டை அரசியல் பண்ணணும்னு நினச்சேன்னு வச்சுக்க, நீ ஒழிஞ்சு தான் போவ. தளர்ந்துக்கோ மாட்டேன் 2026 பிறகு. நான் யாரை சொல்கிறேன்னு மக்களுக்கு புரியும்.